அஞ்சலை அம்மாள் அவர்கள் சுதந்திர போராட்ட வீராங்கனை. அதிக நாள் சுதந்திர போராட்டத்தில் சிறையில் இருந்தவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. அதை தாண்டி அவருடைய குடும்பமே இந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கணவர், மகன் அவ்வளவு பேரையும் சிறையில் அடைத்திருக்கிறார். நிறைய கர்ப்பிணியாக சிறைக்கு சென்றவர் சிறையிலிருந்து பரோரில் வெளிவந்து குழந்தையை பெற்றெடுத்து மீண்டும் அந்த குழந்தையோடு சிறைக்கு சென்றவர். ஆனால் அந்த குழந்தைக்கு பேரே ஜெயில் வீரன் பேர் வச்சிருக்காங்க. ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்ட வீராங்கனை. கடலூர்ல அவங்க இருந்த பொழுது பாண்டிச்சேரியில் இருந்த பாரதியார் அவர்கள் இவரை பார்ப்பதற்காக 2 முறை அங்கிருந்து நடைப்பயணமா வந்து அஞ்சலை அம்மாளை பார்த்து பாராட்டு தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபொழுது அவரை யாரையும் பார்க்கக்கூடாது என்று ஆங்கிலேய அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதையெல்லாம் மீறி நம்முடைய அஞ்சலை அம்மாள் அவர்கள் மாறு வேடத்தில் காந்தியடிகளை மாட்டு வண்டியில் வச்சு அழைத்து வந்த பெருமை, தைரியம் நம்முடைய வீராங்கனை அஞ்சலை அம்மாளுக்கு உண்டு. அவர் சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க இடத்தை பெற்றவர்கள். இந்த காலத்தில் பெண்கள் வெளியே வர தயங்கக்கூடிய காலத்தில் இவ்வளவு துணிச்சலோடு இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சிறை, வெளிவரத்து போராட்டம், சிறை என்று நீண்ட நாட்கள் சிறைப்பட்ட ஒரு பெண்மணி என்கிற பெருமை அவருக்கு உண்டு. அவருடைய புகழ் வெளி உலகிற்கு அவ்வளவாக தெரியவில்லை என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய அரசு அவருக்கு சிலை வச்சிருக்கு. மணிமண்டபம் கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அந்த பணி விரைவில் தொடங்க இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் கட்சிகளை கடந்து பொதுவாக அஞ்சலை அம்மாளுடைய புகழை பாடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சி ஜூன் 1ஆம் தேதி நடத்துவது என்று அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பேரணி நடத்தி மண்டபத்தில் புகழஞ்சலி கூட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்தோம். தேர்தல் கோடு நடைமுறையில் இருப்பதால் பேரணிக்கான அனுமதி கிடைக்கவில்லை. எனவே காலை 10 மணிக்கு அஞ்சலை அம்மாள் சிலைக்கு எல்லோரும் மாலை அணிவித்து விட்டு அப்படியே மண்டபத்திற்கு மண்டபத்தில் அவருடைய புகழை பாடக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவருடைய விவரங்கள் இந்த நிகழ்ச்சி நிரலில் வச்சிருக்கிறோம், அவளை சேர்த்துக்கலாம். எனவே அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவது சம்பந்தமாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 1000 பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை கூடுதலாக ஆக்க வேண்டும் என்று அதற்கு ஏற்ப ஒரு நிரந்தரமாக அஞ்சலை அம்மாள் விழா குழு ஒன்று அமைக்கிறோம். அது நாளடைவில் அஞ்சலை அம்மாள் அறக்கட்டளையாக மாறி ஆண்டாண்டு காலத்திற்கும் அது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அளவிற்கு அதற்கான திட்டமிட்டு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். அஞ்சலை அம்மாள் பேரில் தொடர்ந்து விருதுகள் வழங்குவது என்று கூட முடிவெடுத்திருக்கிறோம். அது பின்னாடி தான் அது முடிவெடுக்கக்கூடாது. ஒரு அறக்கட்டளையாக உருவான பிறகு எடுத்துக்கலாம். இங்கே வசித்த பகுதி தெருவுக்கு பேர் வைக்கணும், அதெல்லாம் வச்சிருக்கிறோம். பட் இப்போதைக்கு இந்த நினைவு மண்டபத்தை கட்டுறதுக்கு அரசோட பேசியிருக்கோம். அது தொடங்க போகிறாங்க. அடுத்தடுத்து அவர் புகழை கொண்டு வரதுக்கு எப்படின்றத அரசோட பேசி அதை நடைபெற்றலாம்.